வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 17வது மக்களவைக்கான தேர்தல் தேதிகள் இன்று மாலை 5 மணிக்கு அறிவிப்பு. தமிழகத்தில் 39 MP 21 சட்டசபை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் வாக்குப்பதிவு. தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மு.க. ஸ்டாலின் நேர்காணல். மதிமுக, இந்திய முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கட்சிகளின் தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்து. இருபத்தி தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என ரஜினிகாந்த் அறிவிப்பு. தண்ணீர் பிரச்சினையை தீர்த்து வைக்கும் கட்சிக்குதான் வாக்களிப்போம் என உறுதி. பேட்டரி டார்ச் மக்கள் நீதி மையத்தை தேட பயன்படும் என பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம். தேடப்படும் நிலையில் உள்ள பாஜகவுக்கு நோட்டா சின்னம் வழங்கலாம் என கமலஹாசன் பதிலடி. தேசம் பாதிக்கப்படுவதை இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என பிரதமர் மோடி பேச்சு. நாடு எப்போதும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்காது என தீவிரவாதிகளுக்கு எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் இன்று மாலை 5 மணிக்கு அறிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக அரசின் 5 ஆண்டுகால பதவிக்காலம் வரும் ஜூன் 3ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்பு தொடர்பாக இன்று மாலை 5 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. இதில் 17வது மக்களவைத் தேர்தல் தேதிக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல் கட்ட தேர்தல் மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் தொடங்கும் எனவும் இம்முறை 7 அல்லது 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் எனவும் தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதியுடன் தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலுடன் ஆந்திர பிரதேசம், ஒடிசா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டசபை தேர்தல் தேதிகளும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் மதிமுக, இந்திய முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுடன் தொகுதிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் இன்று முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. முதலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. மு.க. ஸ்டாலின், துரைமுருகன், டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்த கனிமொழியிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. இதனிடையே திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தான நிலையில் இன்று மதிமுக, இந்திய முஸ்லீம் லீக் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொகுதிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் 40 தொகுதிகளிலும் யார் போட்டியிடுவார்கள் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் என்று தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து போட்டியிடுவது என்று தீர்மானித்து தமிழகத்தில் இருக்கிற 39 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்ற உடன்பாடு ஏற்பட்டது. இன்று காலை திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேச்சுவார்த்தை குழுவும் எந்தெந்த தொகுதி என்று அடையாளம் காணுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று அந்த 2 தொகுதிகள் எது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த தொகுதிகள் என்பதை 40 தொகுதிகளுக்கும் சேர்த்து அறிவிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் ரஜினி மக்கள் மன்றம் போட்டியிடாது என ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தண்ணீர் பிரச்சினையை தீர்த்து வைக்கும் கட்சிக்குதான் வாக்களிப்போம் எனவும் குறிப்பிட்டார். சட்டசபைதான் இலக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தா போட்டியிடுவீங்க? இல்லைங்க சார், தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் கட்சிக்கு தான் ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த கட்சி, மாநில கட்சியா இல்ல மத்திய கட்சியா? தண்ணீர் பிரச்சனை ரெண்டுமே சேர்ந்து. ஓகே.
பேட்டரி டார்ச் லைட் வெளிச்சம் மக்கள் நீதி மையத்தை தேட பயன்படும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்தார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். பேட்டரி டார்ச் லைட் வெளிச்சம் மக்கள் நீதி மையத்தை தேட பயன்படும் என விமர்சித்த பொன் ராதாகிருஷ்ணன், குமரி மாவட்டத்தில் துறைமுகம் வந்தே தீரும் என உறுதிபட தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. இதில் எந்த மக்களையும் என்னிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. என் மாவட்ட மக்கள் வளர்ச்சியை விரும்புறாங்க, அவருடைய வருங்காலத்தை விரும்புறாங்க. அவருடைய வருங்காலத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருந்து நான் வேலை செய்துட்டு இருக்கிறேன், இன்னும் செய்வேன். எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி அமைக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பழைய தெளிச்சல் இன்னைக்கு அச்சமா மாறி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறது நீங்களே போட்டுக்கிடுங்க. பாஜகவிற்கு நோட்டா சின்னத்தை ஒதுக்கலாம் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் பதிலடி கொடுத்துள்ளார். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையம் இன்று அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கியது. இதில் மக்கள் நீதி மய்யத்திற்கு பேட்டரி டார்ச் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மோதிரம் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. மக்கள் நீதி மய்யத்திற்கு பேட்டரி டார்ச் சின்னம் ஒதுக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக டுவிட்டரில் தெரிவித்துள்ள கமலஹாசன், இந்திய அரசியலில் பேட்டரி டார்ச் புத்துளி பாய்ச்சும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தங்களுக்கு சரியான சின்னத்தை வழங்கியுள்ளதாகவும் ரஜினிகாந்த் ஆதரவு கொடுப்பார் எனவும் நம்புவதாகவும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறிய கமலஹாசன், எந்த தொகுதி என விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பேட்டரி சார்ஜ் சின்னத்தை கொண்டு கட்சியை தேட வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறிய கருத்துக்கு யார் கட்சியை தேட வேண்டும் என தெளிவாக கூற வேண்டும் எனவும், நோட்டா சின்னத்தை பாஜகவுக்கு ஒதுக்கினால் சரியாக இருக்கும் எனவும் விமர்சித்தார். ரொம்ப பொருத்தமான ஒரு சின்னத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தீவைகளை தேடி கண்டுபிடிக்கும் ஒரு பெருமுனைப்போடு தொடங்கப்பட்ட இந்த கட்சிக்கு இது ரொம்ப பொருத்தமான சின்னமாக எங்களுக்கும் தோன்றுகிறது. ஏற்கனவே நோட்டால கண்ணுக்கு தெரியாம இருக்கும் அந்த கட்சியை தேடித்தான் கிடைக்கணும். அதுக்கு இந்த டார்ச் பயன்படும். எங்கள் கூட்டணி ரொம்ப மிக பலமான கூட்டணி, மக்கள் உடன் ஆன கூட்டணி. அது தீவிரவாதத்தால் அனுபவித்தது போதும் என்றும் இனியும் தேசம் பாதிக்கப்படும் வகையில் இனி பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் பிரதமர் மோடி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய தொழில் பிரிவு பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டு 50வது ஆண்டு விழா இன்று உத்தரப்பிரதேசத்தில் காஜியாபாத்தில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய தொழிற்பிரிவு பாதுகாப்பு படை கடந்த 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதையொட்டி நடைபெற்ற பொன் விழா ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது மத்திய தொழிற்பிரிவு பாதுகாப்பு படையினர், எல்லை பாதுகாப்பு படையினர், இந்தோ திபெத் எல்லை போலீஸ் படை ஆகியோரின் அணிவகுப்பை மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். कारकेट को हैरत अंगेज तरीके से टैक्टिक्स के द्वारा ज्वाइन कर लिया गया है और वीआईपी कारकेट बड़ा धमाका सेफ हाउस की तरफ बढ़ते हुए आईडी द्वारा कारकेट को निशाना बनाने की कोशिश की गई, लेकिन गाड़ी आप कंटिजेंसी रूट पर पीछे जबरदस्त आघात। इससे पहले की कार में मौजूद संदिग्ध व्यक्ति परिस्थिति को समझ पाते क्यूआरटी टीम ने बिजली की गति से हमला करके बिना समय गवाए के द्वारा पार्कोर ट्रेनिंग टेक्निक से चलती बस में घुसकर हमलावरों को काउंटर किया जाएगा तथा बस को एक अन्य व्हीकल के द्वारा अभी आपकी समक्ष ब्लॉक। இதையடுத்து விழாவில் பேசிய பிரதமர் மோடி, இந்த தேசம் புல்வாமா, உரி போன்ற தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டதெல்லாம் போதும் என்றும் தீவிரவாதிகளின் தொல்லையினால் பாதிக்கப்படும் வகையில் நம் தேசம் இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். நமது அண்டை நாடு விரோதத்துடன் நம்மை நோக்கும்போது உள்நாட்டில் சில சக்திகள் அண்டை நாட்டுக்கு ஆதரவளித்து சதித்திட்டம் தீட்டுவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். இதுபோன்ற கடினமான நேரங்களில் நாட்டின் பாதுகாப்பு என்பது சவாலான ஒன்று என்றும் அதனை மத்திய பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செய்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார்.
அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையே மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி இன்று இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருதரப்பிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாகவும் முடிவெடுக்க வேண்டியது தேமுதிக தான் என அதிமுக தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து அதிமுக தேமுதிக கூட்டணி இன்று இறுதி செய்யப்படும் எனவும் 4 தொகுதிகள் அக்கட்சிக்கு ஒதுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டணியில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடன் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த அடிப்படையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை அதிமுக தேர்தல் குழுவிடம் தெளிவாக கூறியுள்ளதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் ஒருமித்த கருத்து ஏற்படுமேயானால் அதிமுகவுடன் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் எனவும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் குழுவோடு நாங்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். தேர்தல் குழு இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவுக்கு ஏற்றவாறு ஒத்த கருத்து ஏற்படுமையானால் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஓரிரு நாட்களிலே நான் அறிவிப்பேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக ஓரிரு நாட்களிலே அறிவிப்பேன். தமிழகத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் எனவும் மத்தியில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவார் எனவும் மதுரை ஆதீனம் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் மதுரை ஆதீனத்தை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை ஆதீனம் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்பதுதான் தனது விருப்பம் என்று கூறினார். பாஜகவை பொறுத்தமட்டில் எந்த மதத்திற்கும் விரோதமான கட்சியும் அல்ல, ஆட்சியும் அல்ல என்று கூறிய அவர், பாஜக அதிமுக கூட்டணியை ஒருபோதும் பிரிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று மத்தியில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த இந்திய திருநாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய, புனிதம் சேர்க்கக்கூடிய, இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய பெருமை மகிமை உடையவர் நம்முடைய அன்பிற்கும் நிரந்தர பாராட்டுகளுக்குரிய நரேந்திர மோடி அவர்கள்தான். மாண்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதல்வர் OPS அவர்களும் இந்த நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பிஜேபியையும் அதிமுகவையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. தமிழகத்தில் நடிகர்களாக இருந்து கட்சி தொடங்க உள்ளவர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காணாமல் போவார்கள் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த திருத்தங்கலில் போலியோ சொட்டு மருந்து முகாமை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் கூட்டணி கட்சிகள் மூலம் வலுவான கூட்டணி அமைப்பது வாடிக்கை, 10உடன் 1 சேர்ந்தால் 11 ஆகி வலிமையாகும் என தேமுதிகவை குறிப்பிட்டார். கூட்டணியில் சேர்த்தா உங்களுக்கு என்ன தயக்கம்? அதெல்லாம் கிடையாது. கூட்டணி வலுவாகிறதுக்காக இன்னும் வலுவா சேர்க்கறதுக்காக அதெல்லாம் கிடையாது. அதாவது 10ஓட 1 சேர்ந்தா 11 ஆகும்ல, அப்ப எண்ணிக்கையில் அது கூட தானே. அதனால நாங்கள் அந்த கூட்டணியை முதலமைச்சர் எடப்பாடி எடுத்திருக்காரு. அதான் அதிமுக தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதெல்லாம் எந்த பாதிப்பும் எங்களுக்கு வராது. அதிமுக தான் வெற்றி வரும். அதிமுக கூட்டணி தான் வெற்றி வரும். மேலும் நடிகர்களாக இருந்து கட்சி தொடங்கிய SSR சிவாஜி, டி ராஜேந்தர், பாக்யராஜ் போன்றவர்கள் அரசியலில் நீடிக்க முடியவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நடிகர்கள் வியாபார நோக்கில் அரசியலில் இருந்தால் ஜெயிக்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்தார். நடிகர் மிகப்பெரிய லட்சிய நடிகர் SSR கட்சி ஆரம்பித்தார், அவரால் நடத்த முடியவில்லை. மாபெரும் நடிகர் சிவாஜி கட்சி ஆரம்பித்தார், அவரால் நடத்த முடியவில்லை.
பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், அவர் நடத்த முடியும். டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தால் அவர் மிகப்பெரிய பேச்சாளர், எதுவே முன்னோடு பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் டி ராஜேந்தர். அவராலும் இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. இப்படி பல உதாரணம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடியவர்கள், ஆரம்பிக்க போகிறவர்கள் அத்தனை பேர் இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடுவார்கள். ரஜினிகாந்துடைய நிலை அவருக்கு தெரியும், தற்போதுள்ள சூழ்நிலையும் அவருக்கு புரியும். ஆகவே அவர் ஒரு சாணக்கியத்தனமான முடிவெடுத்து அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து அவர் ஒதுங்கி இருக்கிறார். ஆனால் சில பேர் விஷயம் தெரியாமல் ஒரு அரங்கத்துள் வைத்துக் கொண்டு கைதிட்டதை பார்த்து நம்ம பின்னாடி மக்கள் இருக்கார் நினைச்சுக்கிட்டு பிறரை குறை சொல்லிக் கொண்டே ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறாங்க. தமிழகத்தில் 5 ஏடிஜிபிகளுக்கு டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக உள்துறை செயலர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ரயில்வே ஏடிஜிபியாக இருந்து வரும் சைலேந்திர பாபுவுக்கு ரயில்வே டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சாலை பாதுகாப்பு பிரிவில் ஏடிஜிபியாக இருந்த கரண் சின்ஹாவுக்கு இதே துறையில் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். குடிமைப் பொருள் வழங்கல் டிஜிபியாக பிரதீப் பிலிப்புக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. காவலர் பயிற்சி ஏடிஜிபியாக இருந்து வரும் குடவாலா டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த விஜயகுமார் சிறப்பு டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய வங்கிகளை மோசடி செய்துவிட்டு தப்பிச் சென்ற வைர வியாபாரி நிரவ் மோடி லண்டனில் இருந்து தப்பிவிடக்கூடும் என்பதால் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என இன்டர்போல் அமைப்புக்கு சிபிஐ வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியாவின் பிரபல வைர வியாபாரியான நிரவ் மோடி பஞ்சாப் வங்கியிடம் பல 1000 கோடி கடன் பெற்றுவிட்டு அதனை திருப்பி அடைக்காமல் லண்டனுக்கு தப்பிச் சென்றார். அவரை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. ஆனால் நீரவ் மோடியோ லண்டனில் இருந்தபடியே உலக நாடுகளுக்கு சென்று வழக்கில் இருந்து தப்பிப்பது குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நீரவ் மோடியை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என சர்வதேச புலன் விசாரணை முகமையான இன்டர்போலிடமும் பிரிட்டன் அரசிடமும் மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது அவர் லண்டனில் இருந்து தப்பிவிடக்கூடும் என்பதால் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என இன்டர்போல் அமைப்புக்கும் பிரிட்டன் அரசுக்கும் சிபிஐ வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் நீரவ் மோடி லண்டனில் இருந்து அமெரிக்கா, ஹாங்காங், பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு பல்வேறு அடையாள அட்டைகள் மூலம் பயணித்து வந்துள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோடை விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் +2 மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கல்வியாண்டில் அனைத்து வகுப்புகளுக்கும் பாடத்திட்டம் மாற்றப்பட்டு சீருடையும் மாற்றம் செய்யப்பட்டு தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவுக்கு வண்ண சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த மே மாத இறுதிக்குள் மேல்நிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளியில் கணினிகள் பொருத்தப்பட்டு இணையதள வசதி செய்து தரப்படும் என்று கூறிய அமைச்சர் செங்கோட்டையன், அரசு பள்ளிகளை எந்த காலத்திலும் மூடும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்தார். சீருடையை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு கொண்டு வருகிற புதிய சீருடை 1 5 வரை, 6 8 வரை படிக்க மாணவர்களுக்கு சீருடைகள் 4 சீருடைகள் வண்ண சீருடைகள் வழங்கப்படும். தனியார் இன்றைக்கு ஆங்கில பள்ளிக்கு செல்கிற மாணவரை காட்டிலும் அந்த சீருடைகள் சிறப்பான முறை அமையும். பாடத்திட்டங்களை பொறுத்தவரையில் அடுத்து கோடை விடுமுறை விட வேண்டும், மாணவருடைய மனநிலை புரிந்து கொண்டு என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதில் சில கஷ்டங்கள் இருக்கிறது. பெற்றோர்கள் அதை விரும்பி தன் மாணவன் படிக்க வேண்டும், நீட்டுக்காக செல்ல வேண்டும் என்று வகுப்பறைக்கு செல்கிறார்கள். இதையெல்லாம் தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் மற்றவர்களுக்கு கோபம் வந்தால் அது அவர்களை தான் பாதிக்கும் எனவும் தேமுதிகவை அமைச்சர் காமராஜ் மறைமுகமாக சாடினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமினை அமைச்சர் காமராஜ் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் தங்கள் கட்சியினருக்கு யார் மீதும் கோபம் இல்லை என்றும் அவர்களுக்கு கோபம் வந்தால் அது அவர்களை தான் பாதிக்கும் எனவும் தேமுதிக கட்சியை மறைமுகமாக சாடினார். எங்களை பொறுத்தவரை, எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை எங்களுக்கு கோபதாபங்கள்லாம் இதில் கிடையாது. நாங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கிறோம், மற்றவர்கள் வலுவாக இருக்கிற பார்த்து மற்றவர்கள் கோபப்படுவார்கள். இது சகஜம். நாங்கள் எங்களை பொறுத்தவரை, எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை, எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை வலுவாக இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அதில் எந்த விதமான பிரச்சனை. மற்றவர்கள் கோபம் அவர்கள் தான் பாதிக்கப்பதால் எங்களை பாதிக்காது.
தமிழகத்தில் 21 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருவது நல்லது என ரஜினிகாந்த் சகோதரர் சத்யநாராயண ராவ் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் ரஜினிகாந்த் கட்சி துவங்குவது குறித்து அறிவிக்கப்படும் எனவும், இது தாமதம் இல்லை, நிதானமாக செயல்படுவதாகவும் கூறினார். அவளுக்கு எல்லாம் புரிந்தே இருக்கும். கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி பட்சத்தில் இருக்கிற அந்த எல்லா மாவட்ட தலைவருக்கும் தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க, அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கும் புரியும். அவங்களும் ஆத்திரப்பட மாட்டாங்க. அவங்கள்தான் முடிவு முக்கியமானது, அது சொல்லுவாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட அகில இந்திய சமத்துவ கட்சியின் நிர்வாகிகளிடம் சென்னை தீநகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனு பெறப்பட்டது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவித்துள்ளார். 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட சென்னை தீநகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று முதல் விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட சமத்துவ மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் விருப்ப மனு பெறப்பட்டது. அப்போது அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர், அன்பு தலைவர் அவரின் ஆணைக்கிணங்க தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு அண்ணன் துணை பொதுச் செயலாளர் சேவியர் அண்ணாக்கிட்ட இன்னைக்கு நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கோம். என்னோட சேர்ந்து ஒரு 3 பேர் தாக்கல் பண்ணியிருக்கோம். நிச்சயமா தலைவர்கிட்ட இன்னொரு 3 நாள் நேர்காணல் நடக்க போது. அவர் யாருக்கு ஆணையிடுறாங்களோ நாங்கள் நிச்சயமா போட்டியிடுவோம். ஒன்றிணைஞ்சு எல்லாருமே போட்டியிடுவோம். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.